வீட்டுக்கு இருக்கா? இந்த ஊர்ல வீட்டுக்கு வாடகை வீடு இங்க ஒண்ணுமே இல்ல சாமி. இங்க எந்த ஏன் தேடிட்டு இருக்கீங்க நீங்க? தம்பி வேணா எங்க வீட்டுல இடம் இருக்குது, இங்க தங்கிக்கோங்க தம்பி. பாட்டி நீங்க எங்க தங்குவீங்க? இல்லப்பா, இங்க ஒரு ரூம் இருக்கு, இதுல நான் தங்கிக்கிறேன், நீங்க அந்த ரூம்ல தங்கிக்கோங்க தம்பி, சரிங்களா? இல்லப்பா வேணாப்பா, நீங்களே வச்சுக்கோங்கப்பா. நீங்க தூரத்துல இருந்து சரி, ஏதோ உன்னால முடிஞ்சது கொடுப்பா. சரி இந்தாங்க தம்பி, அந்த வீட்டு சாவிக்குது, போய் தங்கிக்கோங்க தம்பி. இதான் நம்ம தங்க போற வீடு. என்னடா ரெண்டே ரூம் தான் இருக்கு? இந்த ஊர்ல இந்த வீடு கிடைச்சது பெரிய விஷயம். விடச்சியா வருஷம் நாங்க இங்கே படுத்துக்கிறோம். சரி நான் இங்கே படுத்துக்கிறேன். சரி நம்ம எல்லாம் போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடலாம். நான் போய் டிஃபன் வாங்கி வந்துட்டா. இந்த ஊர்ல கடையில எங்க போய் டிஃபன் வாங்கிட்டு வருவ? டவுனுக்கு தான். சரி போய் வாங்கிட்டு வா. டவுன்ல டிராஃபிக் ஆயிடுச்சு, இது மட்டும் தான் கிடைச்சு. இன்னங்க இதே சாப்பிடுங்க. சரி வா இதே சாப்பிடலாம். சரி வாங்க, டைம் ஆச்சு, போய் தூங்கலாம். காலையில 7 மணிக்கே ரெடியா இருக்கணும், நம்ம சுத்தி பார்க்க போறோம். சரி சரி. என்ன மேல ஒரு சத்தமா இருக்கு? மேல ஒரு சத்தமா இருக்கே, பயமா இருக்கே நம்மளுக்கு. அச்சா எந்திரி அக்ஷா. என்னடி நடுராத்திரில பண்ற? படுத்துடி அக்ஷா. இல்ல அக்ஷா, எனக்கு மேல சவுண்ட் வந்துட்டே இருக்கு. என்னடி சத்தம் வருது? ஆமா ஒரே சத்தமா இருக்கு. வா எம்சன் எழுப்பலாம். எமோஷன் எமோஷன், மேல ஒரே சத்தமா இருக்கு. என்ன சத்தம்? பாட்டி வெத்தலை அடிச்சிட்டு இருப்பாங்க, நீங்க போய் படுத்து. பாட்டி வெத்தலை அடிச்சா கீழே தானே சத்தம் வரும், அதனால மேல சத்தம் வரும். சரி நான் போய் பாக்குறேன். என்ன செங்கல்லாம் தூவி இருக்கு? என்ன நடந்துச்சோ? பறவை தண்ணி